இவ்வளவு நாளா இதுதான் வல்லாரக்கீரைன்னு நினச்சி ஏமாந்து சாப்பிட்ட ஒரு கீரை துவையல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? உங்களுக்கு இந்த கீரை நேம் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியண்ட்டுமே எடுத்து வச்சுங்க. இந்த கீரையை வாங்கும்போதே தண்டோடு தான் கொடுப்பாங்க. ஹார்டாக இருக்க தண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு 2-3 தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த பூச்சியுமே இருக்காது. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, காரத்துக்கு 2 வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. 3 பல் பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், இது கூட புளிப்புக்கு கொஞ்சமாக புளி வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக தேங்காயும் போட்டு வறுத்துருக்கணும். நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறங்காட்டி அதை லாஸ்ட்டாக வறுத்துருக்கேங்க. இதெல்லாம் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வறுத்தோம் அப்படின்னா நல்லா சுருண்டு வந்துடும். நம்ம மிக்சர் ஜாரில் வறுத்து வச்சுருக்கிறத குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம கீரை ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா கீரை துவையல் அல்லது சட்னி ரெடி. சுட சுட சாப்பாட்டுக்கு, தோசை, இட்லிக்கு சூப்பராக இருக்கும்.